வணக்கம் மக்களே. வாழை சாகுபடியில பூ ஒடித்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான முறை. எல்லா தாவரங்கள்லயுமே நீங்க செவ்வாழை வச்சுக்கோங்க, ரஸ்தாளி வச்சுக்கோங்க, கற்பூரவள்ளி வச்சுக்கோங்க, கதலி வச்சுக்கோங்க, பிளஸ் நீங்க மஞ்சரி டைப்ல இருக்கக்கூடிய எந்த வகையான இது வரணும் சரி, இந்த பூ ஒடிக்கிறது அப்படிங்கிறது சரியான பருவம். பூ ஒடிக்கிறது வேணாம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா பூ ஒடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பூ ஒடிக்கிறது எப்ப ஒடிக்கணும், எந்த மாதிரி டைம்ல ஒடிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எந்த மாதிரி டைம்ல எவ்வளவு கரெக்டா ஒடிக்கிறது மூலமாக காயோட எண்ணிக்கை பிளஸ் காய் பெருவாட்டா ஊறதை உறுதி பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நீங்க வீடியோ பார்க்க போறோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வாழை சாகுபடியில மிக முக்கியமான என்னதான் நீங்க உரம் வச்சு பயிரை தேர்த்தி கொண்டு வந்தாலும் பூ ஒடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு தார் போடுது அப்படின்னா அந்த தார்ல நுனியில இருந்து ஒரு 6 சிப்போ 7 சிப்போ 8 சிப்போ நம்ம கொடுக்குற நியூட்ரன்ஸை பொறுத்து வரும். இது பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா தேன் பூ அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த பூ இனிமே காயா மாறாது, காய் வர்றது அங்கே முடிஞ்சு போச்சு. இது முழுக்க முழுக்க தேன் பூ தான். இந்த மாதிரி கட்ட வரும்பொழுது கரெக்டா இந்த இடத்துல நம்ம கத்தி வச்சு சூரிய வச்சு இப்படி ஒடிச்சு விடுவாங்க. இதுதான் கரெக்டான பருவம் கூட. இந்த மாதிரி டைம்ல இங்க சூரிய வச்சு ஒடிக்கிறது அப்படிங்கறதா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இதுலயே முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இதை விட்டோம் வரிசையா வந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த கவனம் பூரா இதுலதான் இருக்குமே தவிர காய் ஊறாது. இங்க வெறும் கொன்ன ஊறி பிரயோஜனமே இல்ல. அதுக்கு பதிலா இங்க வரும். அதே பாருங்க, இந்த மரத்துல பார்க்கும்பொழுது இந்த மரத்துலயும் பாருங்க சேம் சைடுல அதே மாதிரி கரெக்டா எல்லாமே ஃபிங்கர் டைப்ல வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி டைம்ல தான் கரெக்டா பூ ஒடிச்சு விடணும். பூ ஒடிச்சு விட்டுட்டு தான் காய் மேல ஸ்ப்ரே கொடுப்பாங்க. சோ வழக்கமா இந்த பூ ஒடித்தல் அப்படிங்கிறது நிறைய பேரு பர்டிகுலர் தேனி மாவட்டத்துல நம்ம கம்பத்துல ஒரு ஃபீல்ட்ஸ் இருக்கிறவங்க பார்த்தோம்னா இது வரைக்குமே இந்த பூ ஒடிக்காமல இது வரைக்குமே இவ்வளவு தூரம் வரைக்கும் பூ சும்மா நின்றுட்டு இருந்தது. இவ்வளவு தூரம் அந்த கொன்னை நடுவில் அந்த கட்டர்களை இப்பதான் அந்த கொன்னை இது நீளமா தேவையில்லாம வளர்ந்துருந்தது. தேவையில்லாம எதுக்கு இப்ப ஒடிச்சு வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சத்துக்கள் கடைசி வரைக்கும் வீணாகாம இந்த சத்துக்கள் எல்லாமே காயில ஊற ஆரம்பிக்கும். காய் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் பெருசாக ஆரம்பிக்கும், சொல்லாக ஆரம்பிக்கும். இப்ப இவ்வளவு சைஸ் வரதுக்கு பதிலாக இவ்வளவு சைஸ் வர ஆரம்பிக்கும். சோ இங்க தேவையில்லாம இந்த கொன்னை ஊறதுக்கு பதிலாக அங்க ஊற ஆரம்பிக்கும். இந்த டைம்ல அதாவது இந்த தேன் பூன்னு சொல்லக்கூடிய இந்த உள்ள தேன் வரும் பாத்தீங்களா, இந்த தேன் பூ வரும் இல்லையா. சோ இந்த டைம்ல தான் நீங்க கரெக்டா பூ ஒடிச்சு விட்டுட்டு இதுக்கு மேல காய் மருந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணலாம். மேல போலியோ ஸ்ப்ரே காய்க்கு ஸ்ப்ரே பண்ண பழக்கம் அப்படிங்கிற நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. காய் ஒரே ஈவனா ஊறதுக்காக நுனியில இருந்து இப்படி சீப்பு வராம ஒரே ஈவனா சீப்பு வரதுக்காக வேண்டிய என்ன பண்ணுவாங்கன்னா பூ ஒடிச்சு விட்டு ஒடிச்சதுல இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா பண்ணுவாங்க. பூ மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு சரியான பருவம் இந்த பருவம் தான். எப்படி எந்த அளவுக்கு ஃபிங்கர்ஸ் இந்த சைஸ்ல ஃபிங்கர் சைஸ்ல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டைம்ல தான் காய் மேல ஸ்ப்ரே கொடுக்கணும். இந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும். சோ நீங்க பூ சரியா ஒடிச்சோம் அப்படின்னா தான் மகசூல் ஈவனா மேலமை பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு புரியுதுல. பூ ஒடித்தல் எல்லா தாவரங்களுமே ரொம்ப அவசியமான ஒண்ணு. நீங்க செவ்வாழை வச்சிருந்தாலும் சரி, இல்ல கதலி வச்சிருந்தாலும் சரி, ரஸ்தா வச்சிருந்தாலும் சரி, எல்லா தாவரங்கள்லயுமே எல்லா ரகங்கள்லயுமே பூ ஒடித்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, எதையும் கேட்க வேணாம். நீங்க பூ ஒடித்தல சரியா பண்றது மூலமாக நல்ல மகசூல் 10% to 15% மகசூல கைவசம் வச்சுக்கலாம். அதாவது தேவையில்லாம லாசஸ் போறதை தடுக்க முடியும். ஒரு சீப்புக்கு ஒரு தாருக்கு 2 கிலோ to 3 கிலோ இது மூலமாக வெயிட் ஏறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத மனசு வச்சுக்கோங்க. பூ ஒடித்தல சரியா பண்ணுங்க. பர்டிகுலரா வாழை விவசாயத்துல அதிகமான மகசூல் பெறுங்க.